வெல்கம் பேக் டு கிட்டூஸ் சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் அவியல் பண்ணுவேன். அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரெகுலராக யாரும் நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஐட்டம். இப்போது இதுக்கு நான் ஆல்ரெடி விட்டுருக்கேன். ரெகுலராக நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு போட்டு தாளிச்சிருக்கணும். போட்டுக்கணும். இதுக்கு என்ன தேவைன்னா, வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், வெங்காயம் இப்படி கட் பண்ணிக்கணும், கொஞ்சம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கணும், அப்போ கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். வதக்கிட்டு நம்ம இப்போ வெண்டைக்காய் மொத்தமாக போட்டுடலாம். வெண்டைக்காய் நல்லா வதக்கணும். தீயை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். பையெல்லாம் இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான கிரேவியை நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த சால்ட்டு போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய், இவ்வளோ தேங்காய் எடுத்துக்கணும். இதில் என்னென்ன ஆட் பண்ணணுன்னா, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்ட்டுக்கு சும்மா 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். இதில் மெயினாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் தான் இந்த அவியலுக்கு டேஸ்ட்டு தரும். ஜீரா ஜஸ்ட் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வர்றதுக்கு கறி லீவ்ஸ் எப்படி போட்டுக்கணும். நான் இங்கே புளி நிறைய கரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பார்க்கலாம், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுறணும். சாஸ் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றலாம். இதில் கொஞ்சம் புளி டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த புளி ஆட் பண்ணதுனால வெண்டைக்காய் குழம்புறப்பு இல்லாமல் இருக்கும். ஓகே, இதை திருப்பி இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் இல்லையா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்களா, நல்லா வெந்து இருக்குது, அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இது நம்ம சட்டியில் பண்ணுறதுனால அது குழையாது, இன்னும் நல்லா கரெக்டாக வதங்கி வந்துடும். இப்போ இதில் நம்ம மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆல்ரெடி நான் தேவைக்கு ஆட் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் நான் வாட்டர் சேர்த்து ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். என் பசங்க சாதத்திலே போட்டு சாப்பிடுவாங்க. நான் சின்னதுலேயே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி இது பண்ணுவாங்க. ஸோ அதே ஹேபிட்டும் நான் இங்கேயும் கொண்டு வந்துட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெண்டைக்காய் சீசனில் நிறைய ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் கிடைக்கும்போது நம்ம இது ஒரு அடிஷ்னல் டிஷ்ஷாக நம்ம பண்ணலாம். இந்த கிரேவியெல்லாம் வற்றி வரும்போது வெண்டைக்காய் இன்னும் நல்லா உப்பு புளிப்பெல்லாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணி மூடி வச்சிட்டோன்னா ஒரு 3-4 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்.
தண்ணி மட்டும் நம்ம பார்த்து தேவைக்கு ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாட்டு கிரேவி ஆகிடக்கூடாது. ஸோ இதுதான் வெண்டைக்காய் அவியல். இது ரொம்ப நல்லா ஒரு டிஷ். இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன் பிட்வீன் கிளறி விட்டுடலாம். வெந்துட்டுருக்கு. ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு குழம்பு என்னன்னு நான் இன்னொரு ஈஸியான ஒரு குழம்பு சொல்லித்தரேன். ஒரு 6-7 ரெட் சில்லி போட்டுட்டு, இது வெந்தய குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இது ஒரு ஈஸி டிஷ்ஷு தான் இது. அப்புறம் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் வெந்தய பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் இதில் இன்னொன்று வந்து புளி கூட சேர்த்துக்கலாம். புளி கூட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக அரைச்சிட்டு நம்ம தாளிக்கணும். இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் அவியலுக்கு. பார்க்கலாம் வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சா. பார்த்திங்களா, நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு வாட்டி இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு காரம்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பெப்பரோட வாசனை அப்படியே வருது. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது அவியல் ரெடி ஆகிடுச்சு. அதோட சைடு குழம்பு வேணும் இல்லையா. ஸோ நான் வெந்தய கிரேவி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கணும். கடுகு, ஒரு வத்த மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கு இவ்வளோ ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன்னா இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ வெந்தயம் போட்டுடலாம். கடுகு தாளிச்சிட்டு போட்டுட்டு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதில் ஏதாவது வெஜிடபிள்லாம் கூட வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த சாம்பார் வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் சால்ட்டும் போட்டுடலாம். நம்ம இந்த வெங்காயத்தில் இந்த சால்ட்டோட டேஸ்ட் இருக்கும். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அவியலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஆனால் இந்த குழம்புக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேங்காய், பச்சை மிளகா மட்டும்தான், மஞ்சத்தூள் இவ்வளோதான். வெந்தய பவுடர் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். புளியும் இதிலே ஆட் பண்ணிட்டேன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது அதிலே ஊற்றிடலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற ஒரு குழம்பு தான் இது. ஏன்னா காலையில் நம்ம எல்லாருமே சென்னை லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும்போது காலையில் நான் இந்த மாதிரி பண்ணி லஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக இது பண்ணிடலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நான் அவியல் பண்ணும்போது அதுக்கு சாதத்தில் ஊற்றுறதுக்கு இந்த வெந்தய குழம்பு தான் பண்ணுவேன். சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதுக்கு. இது ஜஸ்ட்டு ரொம்ப தலைக்க விடக்கூடாது. ஜஸ்ட் இந்த மேலே லேசாக வருது இல்லையா, இன்னும் கொஞ்சம் வந்த உடனே ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்கள் இதிலே சாதம் பண்ணி இதை வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வியூஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அடுத்த இதில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்யூ.